தர்மபுரி ஆட்சியர் அலுவலகத்தில் வேலை வாங்கி தருவதாக கூறி பெண்ணுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்தவரை போலீசார் கைது செய்துள்ளனர். வாட்ஸ்அப்பில் தகாத மெசேஜ் அனுப்பி தொல்லை கொடுத்தவரை பெண்ணின் கணவர் சிக்க வைத்து சிறைக்கு அனுப்பியது எப்படி? தர்மபுரி மாவட்டம் கிருஷ்ணாபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் முனியப்பன். இவருக்கு தெரிந்த செந்தில் என்பவரின் மகள் படித்துவிட்டு வேலைக்காக முயன்று வந்துள்ளார். அதனை அறிந்து கொண்ட முனியப்பன் அவருக்கு போன் செய்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வேலை வாங்கி தருவதாக கூறி பேசியிருக்கிறார். மேலும் உங்களுக்கு வேலை வேண்டுமென உங்கள் தந்தை செந்தில்தான் என்னிடம் கூறினார் எனவும் கூறி நம்பிக்கை கொடுத்துள்ளார். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அனைத்து அலுவலர்களும் தனக்கு தெரியும் என்றும் தான் மனது வைத்தால் உடனே அங்கு வேலை வாங்கி தர முடியும் என்றும் கூறியிருக்கிறார். முன்பணம் 1 லட்சம் கொடுத்தால் போதும், அப்பாயின்மெண்ட் ஆர்டரை வீட்டிற்கே அனுப்பி வைத்து விடுகிறேன் என அளந்து விட்டுள்ளார். முனியப்பன் அள்ளிவிட்ட கதைகளை உண்மை என நம்பிய பெண் அது குறித்து தனது தந்தையிடம் பேசியிருக்கிறார். அவரும் வேலை வாங்கி தருவதாக பேசிய நபரை பார்த்து பேசி உறுதி செய்து கொண்டு பணம் தயார் செய்வதாக கூறியிருக்கிறார். இந்நிலையில் அடிக்கடி செல்போனில் அழைத்து பேசுவதும் வாட்ஸ்அப் மூலம் குறுஞ்செய்திகளை அனுப்புவதுமாக முனியப்பனின் தொல்லை நாளுக்கு நாள் அதிகரிக்க ஆரம்பித்தது. ஒரு கட்டத்தில் தன்னுடன் வந்துவிடுமாறும், வந்தால் உன்னை நன்றாக பார்த்துக் கொள்வேன் என்றும் கூறி எல்லை